இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன? ஒன்றும் இல்லை, நான் உன்னை கேட்டால் நீங்கள் மறைக்காம சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதா? என்ன பார்த்த மாதிரியே கேட்குறா? ஒருவேளை நம்ம இமேஜின் பண்ண மாதிரி இவ்வளோ இமேஜின் பண்ணியிருப்பாளோ? இல்லையே. தெரியலையா? உங்களை காலையில பார்த்தது இப்ப வரைக்கும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் உங்க கூட எங்கெல்லாம் இருந்தேனோ அந்த இடத்துல எல்லாம் என்னோட முகம் தெரிஞ்சுதா? கரெக்டா சொல்றா. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தான் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். என்னடா இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைச்சேன். கரெக்டா உன்னை பார்த்துட்டேன். எனக்கு பிபி பூஸ்டப் ஆயிருச்சு. அப்புறம் எப்படி எல்லாரும் இவரை என்ன லவ் பண்றதா சொல்றாங்க? எனக்கு மட்டும் ஏன் புரியவே மாட்டேங்குது. ஒரு வேளை இவர் மறைக்கிறாரா? என்ன பண்றாங்க? அதுல என்ன பாக்குறாங்க? சாப்பிட சார். சாரி சார், வா கீழே போலாம். இருங்க இருங்க மனோஜ் சார். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல சார், இது எங்க ஊரோட கல்ச்சர் சார். என்ன கல்ச்சர்? இந்த சல்லடைய வச்சு வானத்துல தெரியுற நிலாவை பார்த்தோம்னா நம்ம மனசுல யார் இருக்காங்களோ அவங்க முகம் நிலாவுல தெரியும் சார். அது எப்படி மனிஷ்? நிலாவுல அதோட ஷேடோ மட்டும் தான் தெரியும், முகம் எப்படி தெரியும்? நிஜமா தெரியும் சார். நான் பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சாரு. எங்க உங்களுக்கு? எனக்கு என் ஒய்ஃப் தெரிஞ்சா. மனிஷ், சும்மா கதை விடாதீங்க, போய் வேலையை பாருங்க போங்க. உண்மை சார், உங்க மனசுல யாராவது இருந்தாங்கன்னா இதை வச்சு பாருங்க சார், தெரிய சான்ஸ் இருக்கு. தெரியலன்னா விட்டுருக்கோ. இந்தாங்க சார், பாருங்க. வா போலாம். அது எப்படி நிலாவுல முகம் தெரியும்? பாணி, உங்க மனசுல யாராவது இருந்தாங்கன்னா இதை வச்சு பாருங்க சார், தெரிய சான்ஸ் இருக்கு. நான் உங்க கூட எங்கெல்லாம் இருந்தேனோ அந்த இடத்துல எல்லாம் என்னோட முகம் தெரிஞ்சுதா? ஏதாவது ஒரு பக்கம் வழி விடு. நான் தான் வழியை அடைச்சிட்டு நிக்கிறேன்ல, போங்க. ஏய், எதுக்கு இப்படி சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுகிற? ஆமா, நீங்க கற்பனை பண்ணும்போது தான் உங்க இமேஜினேஷன்ல நான் வரலையே, அப்புறம் அப்படிதான் விழுவாங்க. அப்பாடி, நல்ல வேலை நம்பிட்டா. நிஜமாவே இவர் இமேஜினேஷன்ல நாம வரலையா, இல்ல நடிக்கிறாரா? ஷோ, என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. மேடம், இந்தாங்க மேடம், அவசியம் நீங்க வரணும் மேடம். உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன சார், பெர்மிஷன் கேட்காம எப்படி இன்விடேஷன்ல பேர் போட்டீங்க? மேடம் எங்களுக்கு நல்லா தெரியும் சார், எல்லா வருஷமும் அவங்க தான் சார் வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் சார். தெரிஞ்சாலும் ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம கமிட் பண்ணக்கூடாதுல்ல சார்?
நீங்க போட்டிருக்க டேட்ல அவங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும்? இது சரியான அப்ரோச் இல்லையே சார். சிபி, இல்ல ஜானு. நான் பேசுறேன். என்னை நம்பி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. மேடம் கொஞ்சம் யோசிங்க மேடம். ம் ஏதாவது ஒரு 1/2 hour வந்துட்டு போனா கூட ஓகே தான் மேடம். ம் ஆ, இல்லைங்க, நீங்க போட்டிருக்க டைமுக்கும் என்னோட ஷெட்யூலுக்கும் மேட்சே ஆகல. ஜனாமா போகலன்னா என்ன, சிபி போகலாமே. நான் ஓகே மேடம், நீங்க அவர் கூட சீஃப் கெஸ்ட் அனுப்பி வைக்கலாம். அவர் உங்க கம்பெனில நல்ல பொசிஷன்ல தானே இருக்காரு. உங்களுக்கு அப்புறம் அவர் தானே. அவர் வர்றது எங்களுக்கு கௌரவம் தான். அப்பனா ஓகே, ம் சிபியை வச்சே ஃபங்க்ஷனை நல்லா நடத்து. ஓகே மேடம். இந்த தேங்க்யூ. நன்றி மேடம். ம் இப்பதான் செம்மையா இருக்கு. ஒரு நிமிஷம். இந்தா இத போட்டுக்கோ. யா. பேபி, 1 செகண்ட், ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறேன். யா. ஓகே. ஹேய் சாம், என்ன ஏன் போட்டோ டிபில வைக்கிற? பேபி, எனக்கு நீதான் ஹீரோ. கம் ஆன் சாம். எப்பவுமே உன்னோட போட்டோ தான் டிபியா இருக்கும். கொடுமை. என்ன? நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். சொல்லுடி. நீ என்னதான் என்ன தேய்ச்சி தரையில விழுந்தாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். பேபி, அவளுக்கு பொறாம, நீ கண்டுக்காத. வா போலாம். ம், கம். எடுத்துக்கோ. சார் கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்புறம் சிபிக்கு ஸ்பெஷலா ஏவி ரெடி பண்ண சொன்னேனே, என்னாச்சு? அதை ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். லண்டன்ல சிபி அவார்டு வாங்கின மாதிரி ஏவில ஒரு மொமெண்ட்டை சேர்க்க சொன்னேனே, அதை சேர்த்துட்டீங்களா? அவார்டா? அது வந்து சாம், நான் எங்க அவார்டு வாங்கினேன்? புதுசா சொல்ற? ஒரு நிமிஷம், நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரிங்க மேம். ம். பேபி, இது மாதிரி எல்லாம் மானே தேனே எல்லாம் சேர்க்கணும். அவார்டு வாங்கின மாதிரி காட்டுறவங்க எல்லாம் நிஜமா அவார்டு வாங்கினவங்களா என்ன?